கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மாநகரி செல்வகுமார். சார் வணக்கம். வணக்கம். தாவேக்கு ஆட்சி கிட்டத்தட்ட அமைந்து கிட்டத்தட்ட 100 நாட்கள் ஆகப்போகுது. சுதந்திர தினம் கொண்டாடக்கூடிய சூழலில் தாவேக்கு ஆட்சியும் தற்போது புதிதாக தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கிறது. சொன்ன வாக்குறுதியாக நிறைவேற்றிட்டாங்களா? எப்படிங்க சார் இருக்கு அரசியல் நிலவரம்னா? எந்த வாக்குறுதி நிறைவேற்றிருக்காங்க நீங்கள் தான் சொல்லணும். அவங்க அதாவது தேர்தல் வாக்குறுதியை அளிச்சிருந்தாங்களே, அவங்க என்ன வாக்குறுதியை அளிச்சாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா அப்படித்தானே நடந்திருக்கு. அவங்க ஏதோ பேரளவுக்கு நம்மலாம் ஆட்சியை பிடிக்க போகிறோமா நினச்சிட்டே அதை பண்ணது. நம்ம எங்கே ஜெயிக்க போகிறோம்னு சொல்லி வேலையே பார்க்காம இருந்தாங்க. யார் எம்எல்ஏன்னே தொகுதி மக்களுக்கு தெரியாத போது இருந்த நிலையில் இன்றைக்கி அவங்க வென்று இன்றைக்கி ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஒரு 50 எடுத்தெடுப்புலேயே ஒரு அரசை விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னாக்க இந்த பாருங்க அந்த பாருங்கன்னு சொல்லி இன்றைக்கி 100 நாட்கள் ஆயிடுச்சு. மின் இணைப்பு, அதாவது இந்த மின் பிரச்சனை சொன்னீங்க பார்த்தீங்கன்னா, கடுமையான அதில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு குளறுபடி நடந்திருக்கு. எப்படின்னாக்க இப்போ நம்ம இப்போ இன்றைக்கி அந்த 500 யூனிட்டுக்கு மேல்ன்றது அதை ஒரு வரைமுறைப்படுத்தவே இல்லை, மக்களுக்கு தெரியலை. இன்றைக்கி பல்லாயிரம் பேருக்கு பார்த்தீங்கன்னா பல மடங்கு அது மின்கட்டண உயர்வில் மக்கள் மாட்டி முழிக்கிறாங்க. ஆனால் அதை வெளியில் சொல்ல மாட்டுறாங்க. அது பெரிய பிரச்சனையே வரலை, என்னன்னு தெரியல. அதுபோக பார்த்தீங்கன்னாக்கா வேறு என்ன திட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அறிவித்த திட்டங்கள் பூராமே திமுக அறிவித்த திட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதை பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்களே தவிர இவங்க எந்த ஒரு புது திட்டங்களும் அறிவிச்சதாக எனக்கு தெரியல, அந்த பட்ஜெட்டில் தெரியலை. அதுபோக பார்த்தீங்கன்னா சமூக நீதித்துறைக்கு பார்த்தீங்கன்னாக்கா கூடுதலாக நிதி ஒதுக்கியிருக்காங்க. நிதி ஒதுக்குனதெல்லாம் சரிதான். அந்த நிதியை பார்த்தீங்கன்னாக்க வேறு துறைக்கு மாற்றாமல் இருந்தால் அதுவே பெரிய ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னு கேட்டிங்கனாக்க அந்த துறையே பார்த்தீங்கன்னாக்கும் சீர்கெட்டு போய் குடல் அழுகி போயிருக்கக்கூடிய ஒரு துறை. அதுக்குள்ளே 1000 பிரச்சனைகள் இருக்குது சமூக நீதித்துறையில். அதை நம்ம பார்த்தீங்கன்னாக்க பின்னொரு காணொலியில் விரிவாக பேசுவோம். அவ்வளவு தரவுகள் நான் தேடி வச்சுருக்கேன். யாருமே பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு நவீன தீண்டாமை கடைபிடிச்சி அந்த துறையவே ஒரு எடுப்பார் கை உள்ள ஒரு கண்டு காணாமல் ஒருத்தர் ஒப்படைச்சிருக்காங்க தவிர அதோட அமைச்சராக பொறுப்பேற்றுக்கிறது கூட அந்த துறையை பற்றிய முழு விவரம் இதுவரைக்கும் தெரியவே தெரியாது. அதில் என்னென்ன இருக்குன்னு ஏதோ சமூக நீதி ஆதரவாளத்துறைன்றது இப்போ நீங்கள் சமூக நீதி மாதிரி இருக்குது. இப்போ அதுக்கும் அவங்களுக்குள்ள பிரச்சனை, ஆதரவாளத்தில் திருப்பி மாற்றணும்னு சொல்லி அவங்க அந்த விசிகா கட்சி அவங்க பார்த்தீங்கன்னாக்க அதில் தலைவர்களாக இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களாக அதை வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படி அந்த துறையை ஆரம்பிச்சினாக்க மற்ற பள்ளிக்கல்வித்துறை மற்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய மக்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உண்டான மாற்றத்துக்கு 1% கூட இந்த ஆட்சி முன்னெடுத்து வைக்கல. அதெல்லாம் அவங்க பண்ணியிருக்கோம். இப்போ 200 யூனிட் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம், படிப்படியாக உயர்த்துவோம், பல்வேறு கடன்கள்லாம் இருக்குது, புதிதாக 1.5 லட்சம் கோடி கடன் வாங்கி அடுத்தடுத்து செயல் திட்டம் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. அதாவது கடன் வாங்காமல் ஆட்சி நடத்தவே முடியாது. அந்த கடன் வாங்காமல் நாங்கள் அதை கடனே வாங்க மாட்டோம்னு சொல்ல முடியுமா அவங்களால? இன்றைக்கி மாற்றம்னு பார்த்தீங்கன்னாக்க எனக்கு பார்க்க பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்மாகில் நிறைய மாற்றம், பட்வைசர்லாம் கொண்டு வர போகிறதாக சொல்கிறாரு. பல சரக்குகளை ஒழிச்சிருக்காங்களாம். கடைகளை குறைக்கிறோம்னு சொல்லிவிட்டு கடைகளை கூட்டிக்கிட்டு இன்றைக்கி ரெஸ்ட்ரோ பார்களை உருவாக்க போகிறாங்களாம். இது மாற்றமாது. மணமகிழ் மன்றம்ன்ற பேரில் பார்த்தீங்கன்னாக்க அடித்த கொள்ளை திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னாக்க திமுக மாவட்ட செயலாளர்லேருந்து தனிநபர்கள் வரைக்கும் பேரளவுக்கு ஒரு மணமகிழ், அதாவது ஒரு கிளப்பை பதிஞ்சுக்கிட்டு அது FL2 லைசன்ஸ் சொல்லிட்டு அவன் கடையே நடத்திக்கிறீங்க. அது பார்த்தீங்கன்னாக்க இந்த அரசு அதுக்குண்டான எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலை. குறிப்பாக சொல்லணும்னாக்க இன்னமும் பார்த்தீங்கன்னாக்க இந்த அரசு திமுக ஆட்சி காலத்தில் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகளை யாரையுமே மாற்றமே செய்யலை. இன்னொரு விஷயம் அதுக்கு கூட போனோமாக்க வழக்கறிஞர் துறையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஏற்கனவே இருந்த அரசு வழக்கறிஞர்கள் திமுக ஆட்சியில் யார் அரசு வழக்கறிஞராக இருந்தாலோ அவங்களவே இந்த ஆட்சியிலுமே நியமிச்சிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு அதை பற்றி பார்த்தீங்கன்னாக்க ஒரு புரிதலோ ஒரு மேலாண்மையோ இல்லை என்றதை நம்ம நினைக்க வேண்டியிருக்கு. பூரா பார்த்தீங்கன்னாக்க இப்போ மதுரை உயர்நீதிமன்றத்துலலாம் ஒரு கல்லூரியில் படித்தவங்களவே நியமிச்சதாக சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்கதாக உங்களோட நண்பர்கள் அந்த வட்டாரம் இது ஏற்கனவே. ஆனால் தகுதியோட நாங்கள் பார்த்தீங்கன்னா நேர்மையோட ஊழல் இல்லாமல் ஆட்சி நடத்தணும்னு சொல்லிட்டு இந்த 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 வழக்கறிஞர் நியமனத்திலேருந்து எல்லா இதுலேயுமே பார்த்தீங்கன்னாக்க ஊழல் நடைபெற்றதாக அவங்க கட்சிக்காரங்களே சொன்னாங்க. அதோட இங்கே பார்த்தீங்கன்னாக்க சிபாரிசுகளுக்குத்தான் இங்கே நியமனம் நடைபெற்றிருக்கின்றது, மறுக்கவே முடியாது. ஓகே சார். இதில் முக்கியமாக அந்த மகளிர் உரிமை தொகை அது உயர்த்தி தரல, விவசாய கடன் தள்ளுபடி பண்ணல, இளைஞர்களுக்கு 4000 கொடுக்க முடியாதுங்க. அது முடியாது. அவங்க இந்த ஆட்சியை பார்த்தீங்கன்னா எடுத்த எடுப்புலேயே போய் செய்ய முடியாது. இன்னும் 2 வருடம் இருக்குது. அதற்குள்ளே பார்த்தீங்கன்னா இவங்களோட பார்த்தீங்கன்னாக்க இவங்களோட திறமை அதாவதுங்க இங்கே யாருனாலும் பார்த்தீங்கன்னா பதவிக்கு வரலாங்க. இங்கே இது ஜனநாயக நாடு. உப்புன்னு வரலாம், சுப்புன்னு வரலாம், யாருனாலும் ஆட்சி அதிகாரத்துக்கு வரலாம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க போது பார்த்தீங்கன்னாக்க
நீங்கள் இந்த தேர்தல் நிற்கலாம் வரலாம். ஆனால் நீங்கள் அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் உங்கள் தகுதியை வளர்த்துக்கிறணும், ஆளுமையை வளர்த்துக்கிறணும். ஆளுமைன்றது சர்வாதிகாரம் கிடையாது. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை தகவமைச்சுக்கிறணும். அதை விட்டுட்டு நம்ம அதிகாரிகளை சார்ந்து இருந்தமாக்க இவங்களுக்கும் கேடுதேன். யாருக்கு? இந்த ஆட்சிக்கும் கேடுதேன். இப்போ எனக்கு பார்க்க வந்து பார்த்தீங்கன்னாக்க அதிகாரிகளோட ஆட்சி தான் நடக்குதான்னு தெரியுது. ஏன்னா இவங்களுக்கு யாருக்குமே எந்த விவரமும் தெரியல. ஒரு சட்டமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க குறிப்புகள் எடுத்து பேச தெரியல. தமிழ் சரியான உச்சரிப்பு இல்லை. கேலிக்கும் நையாண்டிக்கும் சமூக வலைதளங்கள்ல நையாண்டிக்கும் கேலிக்கும் உண்டான நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அப்போ வேறு இப்போ நீங்கள் புரியுதுங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னாக்க இதுதான் அனுபவமின்மைன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்க அப்பட்டமா அந்த வந்து ஆட்சியில் வந்து தீர்மானம்லாம் நிறைவேற்றுறாங்கல்ல. நீட் தேவையில்லைன்னு சொல்றாங்க. டீலிமிட்டேஷனுக்கு எதிராக வந்து இப்போதே வந்து தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. அதாவது அனுபவமிக்க ஒரு சில அரசியலாம் பண்றாங்கல்ல. என்ன அனுபவமிக்க அரசியல்? தீர்மானம் நிறைவேற்றுறது வந்து பார்த்தீங்கன்னாக்க தீர்மானம் நம்ம 4 பேர் கூட தெரிஞ்சு கூட எழுதி தீர்மானம் கையெழுத்து போட்டு போக வேண்டியதானே? ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக, அதாவது ஒரு நிலையான ஒரு விஷயங்களை வந்து எடுத்து கொண்டு போகணுங்க. ஒரு புதிய சட்டங்களை உருவாக்கணுங்க. புதிய சட்டமன்றம்ன்றது என்னது? சட்டங்களை உருவாக்குறது தானே. அதுக்கு தான் சட்டம். அதாவது சட்டத்தை இயற்றக்கூடிய அதிகாரம் வந்து இந்திய அரசியல் சட்டத்தில் சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் இருக்கு. மக்களுக்கான சட்டங்களை அதை வந்து சரியா தவறா என்று சரி பண்றதே வழக்கு இது நீதிமன்றங்களோட பணியை தவிர, இப்போ என்ன சட்டம் வந்து புதிய சட்டத்தை உருவாக்கியிருக்காங்க? மாநில சட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சட்டத்தை உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லுங்க. நீங்க சட்டம் ஏற்ற முடியுதா? முடியாதுல. மசோதாவுக்கு எதிராக தீர்மானம் ஏற்ற தவிர, மசோதா தாக்கல் பண்ண முடியும் தவிர, சிங்கப்பன் பாதுகாப்பு படையெல்லாம் உருவாக்கி இருக்கும். பெண்களுடைய ஏங்க அது ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னாக்கா அது இருந்து நடைமுறையில் இருந்தது தாங்க. இவங்க புதுசா எதுவுமே செய்யவே இல்லையே. எது செஞ்சாங்கன்னு சொல்லுங்க நீங்க. இதை புதுசா செஞ்சிருக்காங்கட்டு. முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு எதிராக ஒரு வார்த்தை பேச மாட்டேன்றாரு. யாரு? ஒரு வார்த்தை பேச மாட்டேன்றாரு. அங்கே வந்து நீட்டுக்கு எதிராக போராடினான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே போராடும் போது அது வந்து கடுமையான நடவடிக்கை எடுத்து காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சு நீங்கள் எல்லாரும் பார்த்தீங்க. நீங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூட்டணி கட்சிகளே போராடும் போது அவங்க அது சம்மந்தமாக தாவைக்கல்லேருந்து எந்த ஒரு போராட்டம் எடுக்கலை. ஆனால் அதாவது ஒரு அம்மையார் ஒரு நடிகையை பற்றி ஏதோ சொல்லி ஒரு வழக்கு போட்டாங்க பார்த்தீங்களா? ஒரு நாடகம் நடந்துச்சுல. ஆமாம் ஆமாம். ஒரு நாடகம் வந்து இப்போ சினிமா நடத்துனாங்கல்ல. சினிமாக்காரர் நடக்கும்போது சினிமா தான் நடக்குது. அப்படி தான் இருக்கும். எதிர்கட்சியில் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க தாவேக்கா வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆர்ப்பாட்டம் நடத்துறது எந்த வகையில் நியாயம்? அது அரசுக்கு எதிரான ஒரு அம்மையார். அந்த அம்மா அரசு இருக்காங்க. அவங்க யார்? அதாவது பெண்களை வந்து பார்த்தீங்கன்னாக்க மதிக்கணும், போற்றணும். அவங்கள பேசுனது தவறுன்னு சொல்லி ஒரு ஆளுங்கட்சி போராட்டம் நடத்தினது எந்த வகையில? பாதுகாப்புக்கு வீரியமா செயல்படுறோம். அதாவதுங்க 1000 வழக்குகள் இருக்குங்க, 1000 பிரச்சனைகள் இருக்கு. அது பூரா அதே மாதிரி நடவடிக்கை இருக்கணும். அதே மாதிரி நடவடிக்கை இருக்குன்னாக்க இந்த விஷயங்களை வந்து இப்படி இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம குறை சொல்றது இல்லை. அவங்களோட தோல்வியை காட்டுறோம். அவங்க அனுபவமின்மை, அவங்க தோல்வி, அவங்களோட இதுக்கு நம்மளோட அதாவது செயல் ஒண்ணுதாங்க சிறந்த சொல்லு. நம்ம பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க செய்யணும்னு நினைச்சமாக என்ன வேணாலும் செய்யலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க எதிர்கட்சிகள் வந்து எதிர்கட்சிகளே பதில் சொல்ல முடியாத அளவுக்கு வேக செயல்பாடு இருக்கலாம். ஆனா இந்த அரசு அப்படி இன்னமும் அந்த மாதிரி ஒரு பெருசா ஒரு மாற்றமோ ஒரு புதிய சிந்தனையோ எதுவுமே தெரியல. இது வரைக்கும் தெரியல. இனிமே என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இதுல முக்கியமாக சொத்து வரி, வீட்டு வரி எல்லாம் உயர்ந்திருக்குன்னு ஒரு கருத்து வைக்கிறாங்க. 3 மடங்கு 4 மடங்கெல்லாம் உயர ஆரம்பிச்சு. இதுதான் உங்களுடைய மாற்றமான அடிப்படை அறிவு வேணுங்க. ஒரு விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னாக்க நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம முன்னாடி இருந்த கட்சிகளை திமுக அதிமுக கட்சிகளை வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம வந்து சபை கட்ட போறது இல்லை. ஊழலுக்கு ஊற்றுக்கண் வந்து பாத்தீங்கன்னாக்க திராவிட முன்னேற்ற கழகம் தான், மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னாக்க வேலைகள் நடந்துச்சு. அந்த வேலைகளின் கூட மக்களோட பயணிச்சாங்க. மக்களோட நிலை தெரியும். யாரு? இப்போ இந்த ஒரு கிராமம்னாக்க உங்க ஊரே இருந்தாக்கா அந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு நிர்வாகி இருப்பேன். அவன் மக்களுடைய நிலை இருக்கு. அவன் நேரடி தொடர்பா இருப்பேன். ஏதாவது ஒரு வகையில பண்ணி வரும்போது அதை வந்து பணங்கணம் கொடுத்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க தேர்தல் அரசியலை மாத்தி வச்சுட்டாங்க. இவங்க மாத்தினது வந்து பாத்தீங்கன்னாக்க யாருனாலும் நின்று ஜெயிக்கலான்ற ஒரே ஒரு நல்ல விஷயத்தை இந்த தாவேக்கா வந்து பாத்தீங்கன்னா மாத்திருக்கே தவிர மற்ற எந்த மாற்றமும் இல்லை. அதனாலதான் இவங்க மக்களுக்கான போராட்டத்தை அவங்க முன்னெடுத்ததா. ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு சீமான் எடுத்துங்களேன், எத்தனை போராட்டம், எத்தனை வழக்கு. வளன்னு பேசுனா கூட நமக்கு கருத்து உடன்பாடு நிறைய இருக்கு, கருத்து மாறுபாடு நிறைய இருக்கு. ஆனா போராட்டங்கள் எத்தனை போராட்டங்கள், ஒரு பிரச்சனைன்ற போது முன்னெடுக்காம அதுக்கு அதை பத்தி பார்த்தீங்கன்னாக்கா இப்ப அங்க சீமான் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு அதாவது எந்த ஒரு துறை சார்ந்து ஒரு தலைப்பை கொடுத்தா 1/2 மணி நேரம் வாதிடக்கூடிய தகுதி படைச்சுறாங்க. அது ஆழ்ந்த சிந்தனை, அது சம்பந்தமான தரவுகள்,
அங்கே இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் நிர்வாகிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஊடகங்களில் பேசும்போது ஒரு தரவுகளோட வர்றாங்க பாருங்க, அதுவே பெரிய விஷயம்தான். அது அப்போ மக்களோட மக்களாக பயணிக்கிறாங்க, மக்கள் பிரச்சனை தெரியுறாங்க அப்படின்ற போது இங்கே இருக்கிறவனுக்கு எதுவுமே தெரியல பாவம். அவனுக்கு ஏதோ எடுத்தெடுப்புல எதுவும் காக்கா உட்கார பணமளம் வந்தாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட்சி அதிகாரம் கிடைச்ச உடனே இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிடைச்சிருச்சுல, இன்னமும்னாலும் மாற்றாம இன்னும் அதே வண்டியை இழுத்துக்கிட்டு போய்கிட்டு போனாமாக்க மக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கான மாற்றமும் வரும். இப்ப மக்கள் தான் வந்து இந்த ஆட்சி வேணும்னு சொல்லி வாக்குதான். அதே மக்களுக்கு வீட்டு வரி, சொத்து வரிலாம் உயர்றது வந்து அதுதான் அவங்க தலைமையில ஒரு இழிவு அதுதான் அதனாலதான் இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள் எதுவுமே பேசல இல்ல. எதிர்கட்சிகளுமே வந்து மக்கள் மேல ஒரு வெறுப்பா இருக்க மாதிரி இன்னைக்கு திமுக எனக்கு தெரிஞ்சு வேகமா செயல்படல. திமுக அதிமுக ஏன்னா சோர்ந்து போன மாதிரி ஆயிப்போச்சு இன்னைக்கு. அந்த ஒரு தோல்வின்றது வந்து ஒரு அயற்சியை கொடுத்துருச்சான்னு தெரியல. மக்களுக்கான போராட்டங்கள் இன்னைக்கு இதுக்கு வேகமா போகும்போது அப்போ இந்த ஆட்சியோட அவல நிலை பூரா வந்து மக்களுக்கு தோல்விச்சு காட்ட பூரா அவங்க மக்களே வந்து பார்த்தீங்கன்னா இனி வர காலங்களில் அந்த மாற்றத்தை அவங்களே உருவாக்கணும். ஓகே சார். இப்போ இன்றைய தினம் பார்த்தோம்னா முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இந்த அரசை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க. விவசாய கடன் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனையை மையப்படுத்தியிருக்காங்க. தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லைன்றாங்க. அதே நிலை தான் இன்னும் இருக்கா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை நான் திரும்ப சொல்லுங்களேன், சட்ட ஒழுங்குக்கு வந்து அரசுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சம்மந்தமே கிடையாதுங்க. அரசு வந்து சட்ட ஒழுங்குக்காக சட்ட ஒழுங்கை வந்து சீர்குலைக்கக்கூடிய எந்த வேலையுமே பண்ணாது. இது தனிநபர் சார்ந்தது. ஒரு பிரச்சனை நடக்குதுனாக்க ஒரு பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போ இங்கே நமக்குள்ள நடக்கிற பிரச்சனை வந்து அரசுக்கு எப்படி தெரியும்? இப்போ நம்ம 2 பேரும் இப்போ பிரச்சனை சண்டை போட்டுக்கிறோம். இது தனி மனித ஒழுக்க சார்ந்த பிரச்சனைன்றதை மக்கள் முதல்ல புரிஞ்சுக்கிறணும். அதாவது ஏற்கனவே அவங்க ஆட்சியில் நடந்தது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சின்ற பேரில் வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லைன்றது அதுக்கு உண்டான பேசி இருக்கும்போது இந்த இதில் இருக்கும்போது தவிர்க்க முடியாது. ஆனால் இந்த முன்னெச்சரிக்கையாக சில விஷயங்களை வந்து நடவடிக்கை எடுக்கலாம். முழுக்க கஞ்சா மது போதை வந்து பார்த்தீங்கன்னாக்க வேரூன்றி இருக்கு. அதை ஒழிக்காத வரைக்கும் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒழிக்கவே முடியாத ஒரு நிலை இருக்கு. இருந்தால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு தடுக்கக்கூடிய சூழலை வந்து அரசு கண்டிப்பாக ஒரு கடுமையான முயற்சியில் பண்ணானாக்க உண்மையான மாற்றமாக விரும்பலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க இளைஞர்கள் மத்தியிலையும் பெண்கள் மத்தியிலையுமே மது ஊடி இருந்துச்சு. அதுதான் மிகப்பெரிய ஒரு வருந்தத்தக்க செயலாக இருக்கு. இன்னைக்கு இந்த செல்போனு வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னாக்க நிறைய விஷயங்களை கொண்டு வரலாங்க. மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா செல்போன் உபயோகப்படுத்துகிற தடை விதிக்கலாம். அதாவது இப்போ மேலை நாடுகள்லையும் மற்ற மாநிலங்களும் அது வந்துகிட்டே இருக்கு. வருது. அப்படி ஒரு விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா இது சுதந்திரம், கருத்து சுதந்திரம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் சமூக வலைதளத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க அவ்வளவு ஆபாசங்கள், அவ்வளவு துர்ப்பிரச்சாரங்கள், அளவு தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத தனி மனித தாக்குதல்கள், ஒரு பெண்ணை பற்றி அவதூறாக பேசுறது, ஒரு ஜாதியை பற்றி இழிவாக பேசுறது, ஜாதி அது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாதி ரீதியாக செயல்படக்கூடிய அத்தனை யூடியூப் சேனலையும் ஒழிக்கணுங்க. ஆனால் இது வந்து பண்ணுவாங்களா? அதுக்கு சட்டம் போடலாம்ல, சட்டம் இயற்றலாம்ல. இது எங்கே பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்க இப்போ நம்ம பாருங்களேன், தென் மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இன்னைக்கு இந்த அரசுக்கு கேடு அதை ஒரு கெட்ட பேரை உருவாக்கணும் கூட சாதி கலவரங்களை தூண்டக்கூடிய சூழ்நிலை இருக்குல்ல. கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தலை தூக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி இதுக்கு முழுக்க காரணம் அதிகாரிகள் தான். இதை வந்து பார்த்தீங்கன்னாக்க இவங்க இப்போ ஒரு தரவுகள், அந்த நிலம் சார்ந்த புரிதல்கள், அந்த மண் சார்ந்த மக்களோட மனநிலைகள் இதை உணர்ந்தவனா இருந்தா சரியா இருப்பான் ஒரு ஆட்சியாளன். அதை தவிர்த்து வந்து எதுவுமே தெரியாம நம்ம கெரவுன்ல இருந்துக்கிட்டு எங்கேயோ இருந்துட்டு வந்திருக்கும் போது அதிகாரிகள் சொல்ற தரவுதே அவங்க நம்பி ஆகணும். அப்ப யார் நெருக்கமா இருக்காங்களோ அந்த அதிகாரிகள் அவன் சொல்றதே வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆட்சியாளர் வந்து கேட்டு அதாவது முடிவு எடுக்கக்கூடிய கட்டாயத்தை தள்ளப்படுறாங்க. இன்னைக்கு அங்கே இருக்க அது நம்ம ஆரம்பத்தில் பேசிடுவோம். இன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனாவோ அமைச்சரோ மற்ற இந்த ஜான் ஆரோக்கியசுவாமின்றவரோ யாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்க அறிவார்ந்தவங்களா இருக்கலாம், எதில் படிச்சிருக்கலாம், அதான் கள நிலவரத்தில் இந்த மக்களோட மனநிலையை எந்தெந்த பகுதியில் எந்த பிரச்சனை வரும் அதை எப்படி வந்து சரி பண்ணுறன்ற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க அதிகாரிகள் நம்பி இருக்கும்போது இன்னைக்கு அதிகாரிகள் ஆட்சிதே வந்து பிரச்சனையே உருவாக்கி விடும். இன்னைக்கு இன்னமும் பார்த்தீங்கன்னாக்க காவல்துறை அதிகாரிகள் எந்த ஒரு விஷயத்திலுமே சரியான நடவடிக்கை மேற்கொள்றதில்லை. அப்படின்ற போது இந்த ஒரு காரணம் இதெல்லாம் ஒரு காரணியாக இருக்கும்போதே சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னாக்க நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது. காரணம் இறுக்கி பிடிக்கணும்னு நினைச்சமாக அரசு இறுக்கி பிடிக்கலாம். அதுதான் இது தனி மனித ஒழுக்க சார்ந்தது. அந்த தனி மனித ஒழுக்கத்துக்கு உண்டான நடவடிக்கைகள் என்ன? அடிப்படை வந்து பார்த்தீங்கன்னாக்க கஞ்சா மது ஒழிக்கணும். இந்த அரசு வந்து பார்த்தீங்கன்னா ஒழிக்கிறோம்னு சொல்லிக்கிட்டு அதை ஊக்குவிக்குது.
அரசு வந்து பார்த்தீங்கன்னா ஒழிக்கணும்னு சொல்லிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா மதுக்கடைகளை குறைக்காம அந்த 717 கடை எங்கே எடுத்தாங்கன்னு சொல்லல. அதுக்குண்டான தரவுகளுமே வெளியிடலை. இப்போ அந்த மணமகிழ் மன்றம், குறிப்பாக அந்த மணமகிழ் மன்றங்களை ஒழிக்கணும். அப்ப இந்த பனை தொழில வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு வந்து நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. ஏன் கள்ள கொண்டு வரதுனால என்ன பிரச்சனை வரப்போகுது? ஏன் அரசே வந்து பார்க்க அந்த அந்த விவசாயத்தை ஊக்குவிக்கலாமே. உங்களுக்கு ஒரு மாற்று தானே. இன்னைக்கு மது நோயாளிகள் அதாவது குடிநோயாளிகளா போயிட்டான். மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குடிநோயாளியா போயிட்டான். அவனுக்கு மாற்று ஒண்ணு குடுக்கும்போது அப்போ இத குறைச்சிட்டு அது போகும்போது இப்ப இந்த மதுவுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மதுவ குறைச்சு அதன் மூலம் மட்டுமே வருமானம். அதாவது அரசு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வரி வருவாய்கள் மூலமா தான் அரசு வந்து பார்த்தீங்கன்னாக்கா திட்டங்கள செயல்படுத்த முடியும். இந்த வரி வருவாய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எப்படி வரும்னாக்கா, உங்களுக்கு நிறைய தொழிற்சாலைகள் உருவாகும்போது, மக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிரந்தர வேலைக்கு போகும்போது, அதாவது நுகர்வோரா மாறிடுவான். அதுக்குண்டான வேலைகள அவன வந்து உழைப்பாளிகளா மாத்துறத விட்டுட்டு, அவன நோயாளி ஆக்கிட்டு இலவசங்கள தூக்கும்போது, அப்ப அரசு நடத்த வேண்டிய அரசு இந்த இலவசங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யும்போது, இந்த மதுக்கடைகளோட அவசியம் இது அரசுக்கு தவிர்க்க முடியாததா போயிருது. அது அது நீதிமன்றங்கள் மூலம் போகும்போது, அது வந்து கொள்கை முடிவுன்னு சொல்லி நீதிமன்றங்கள் அதுல தலையிட மறுக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? இப்ப எங்க சட்டம் ஒழுங்கு வந்து சரி பண்ண முடியும்? மத்த மக்களுக்கு நான் நன்மை தீமைகளை எப்படி செய்ய முடியும்? அதுதான் வந்து இங்க பெரிய விஷயமே இல்ல. அது வேற ஒண்ணும் இல்ல. அவரு முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நல்லவராகவே இருக்கட்டும். அவரு அதாவது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவராக இருந்தா கூட, அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்க, இதுவரைக்கும் அது சினிமாத்தனத்திலிருந்து வெளியே வந்து கீழ கள நிலவரத்த பார்த்து, சமூக நீதி அரசுன்றத நிலைநாட்டுறது மாரி, இன்னமும் பண்ணாராக, அவரு சொன்ன மாரி நிரந்தர முதல்வரா இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்க. செயல்பாடு தாங்க. யாருமே அதாவது மக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களோட தேவைகள் என்ன? அவங்க பிரச்சனை என்னன்றத உற்று நோக்கிட்டு, அதற்கு உண்டான திட்டங்கள தீட்ட போம்போது, என்ன நீங்க பழிச்சொல், அவச்சொல் வந்தா கூட எதிர்க்கட்சிகளே இல்லாத ஒரு சூழல் கூட வரும். அந்த அம்மா சொன்னாங்க பாருங்க, எதிர்க்கட்சியே இல்லாத சூழல். அந்த அம்மாவே அழிச்சு விட்டாங்க. அந்த அம்மா இல்லாம கட்சி 100 வருஷம் இருக்குன்னு தெரிஞ்சு. எங்க இப்ப கட்சி இருக்கு? எங்க கட்சி இருக்கு? 10 வருஷத்துலயே அது ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, அவங்க தேர்ந்தெடுத்த முறை. அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஆளுமையாக இருந்து, அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கொஞ்சம் நிர்வாக ரீதியா கொஞ்சம் கத்துக்கிட்டாங்க. ஆரம்ப காலகட்டங்கள்ல சசிகலா அம்மையார் அவங்கள சார்ந்து இருந்தா கூட, அவங்க பண்ண அந்த 91 டூ 96 விஷயங்கள்ல நிறைய அவங்க கத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மாத்திட்டு அவங்க நிர்வாகத்துக்குள்ள வந்துட்டாங்க. அதிகாரிகள் நம்பல. ஆனா, அவங்க என்ன பண்ணாங்க, அவன் நம்மள மிஞ்சிறக்கூடாதுன்றது, பன்னீர்செல்வம் போன்ற ஆட்களு, இந்த செல்லூர் ராஜ் இவங்கள பூரா வந்து பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு கொண்டு வந்தது. அத பார்த்துட்டு அந்த அரசியல வந்து பார்த்தீங்கன்னா வேற மாரி மாறி, இன்னைக்கு யார் வேணாலும் அரசியலுக்கு வரலான்ற ஒரு சூழலுக்கு உருவாகிருச்சு. அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம். ஆனா, அதற்கும் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஒரு அறிவு, அதுக்கு உண்டான ஒரு தரவு, ஒரு 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 ஞானம் வேணும். ஒரு விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க, நீங்க படிச்சிருக்கணும்னு அது குவாலிஃபிகேஷன் கிடையாது. நீங்க படிச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்ல அரசியலுக்கு வர வேண்டியது. ஆனா, குறைந்தபட்சம்னாலும் மக்கள படிச்சிருக்கணும்ல. அது இல்லாத போது வரும்போது தானே இங்க சிக்கலே வருது. அந்த சிக்கல தீர்க்கக்கூடிய வழிய வந்து பார்த்தீங்கன்னா யார் சொல்லுவா? அப்படின்ற சூழல் தான் இன்னமும் இங்க நடந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு அதாவது இது ஜனநாயக நாடு. யாருனாலும் வரலாம். எல்லாரும் மன்னர்கள்ன்னு சொல்ல முடியல. இயற்கையா சொல்ல முடியல. நீங்க போனீங்கன்னாக்க, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து இந்த காவல்துறையில வந்து பார்த்தீங்கன்னாக்க, காவல் ஆய்வாளர்கள், சார்பு ஆய்வாளர் நியமனத்துல ரொம்ப முறைகேடு நடக்கும். சாதி சார்ந்தே கொண்டு வந்துருவாங்க. அந்த பகுதியில வந்து பார்த்தீங்கன்னாக்க, எங்கெங்க வந்து சட்டத்துக்கு புறம்பான நடவடிக்கை நடக்குது, அதாவது எங்கெங்கெல்லாம் அந்த சட்டத்துக்கு புறம்பான செயல் நடக்க போகும்போது, அது சம்பந்தமான லஞ்ச லாவண்யத்துக்காகவே அவங்க வந்து செலவழிச்சு ஒரு காவல் ஆய்வாளர் நியமிப்பாங்க. இப்ப ராமநாதபுரம் மாவட்டம் மாரி இப்ப இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க, ஒரு பின்தங்கிய மாவட்டங்கள்ல இன்னமும் அதே சாதிய படிநிலையில மக்கள் மாறி இருக்காங்க. அதிகாரிகள் அதே நிலையில இருக்காங்க. அவங்க சட்டத்தின்படி செயல்படுறதே கிடையாது. சாதியின்படி தான் செயல்படுறாங்க. ஆனா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நடவடிக்கை அவங்க இந்த ஆளுகின்ற அரசுக்கு கொண்டே போக முடியாது. ஏன்னா, அதுவரைக்கும் இருந்தது அந்த மாவட்ட செயலாளர். ஆனா, இன்னைக்கு அப்படி இல்லாத போது, இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நேரடியாக ஒரு தொடர்பு இருந்து பண்ணாங்க நல்லா இருக்கும். ஆனா, இங்க என்ன பிரச்சனைனாக்க, அதிகாரிகளை சார்ந்து இருக்கிறாங்க. அதிகாரி இன்னைக்கு ஒரு மாவட்ட செயலர் மாதிரி ஆயிட்டான். இன்னைக்கு அதுதான் இங்க வந்து இப்ப இந்த அரசுல வந்து 100 நாளுக்குள்ள இருக்கு அப்படித்தான் ஓடிட்டு இருக்கே தவிர, ஒரு பெருசா ஒரு மாற்றமோ, ஒரு மக்கள் எதிர்பார்த்த ஒரு மாற்றமோ இதுவரைக்கும் கிடைக்கல. இனி போக போக பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்றத பார்ப்போம். ஓகே சார். நன்றி. நன்றிங்க.